நீ உடனே கிளம்பு. ஓய், உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்போ இங்க இருந்து விருந்து சாப்பிட போறியா? நான் ரெடி. நீங்க எப்படி? என்ன விளையாடுறியா? நான் சீரியஸா சொல்றேன். உன்னை கூட்டிட்டு போய் தான் வந்திருக்கேன். ஏய், விஷயம் தெரியாம பேசாத. இந்த ஊருக்குள்ள வரத்துக்கும் போறதுக்கும் ஒரே வழி ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின். என்ன டிடிஆர் வேலை செஞ்ச? அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்து கூட்டிட்டு போறேன். அதுக்குள்ள அப்பா உன்னை பாத்துட்டாருனா? போலீஸ் திருடன ஊரெல்லாம் தேடும், ஆனா ஸ்டேஷன்ல தேடுமா? அதே மாதிரி உங்க அப்பா என்ன ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காரு, ஆனா நான் அவர் வீட்டுல இருக்கேன். ஒருவேளை பாத்துட்டா அவரை கொன்னுடுவேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டியா நீ? விடுடா. ஏய் விடுடா. விடுடா. விடு. தம்பி விடாத. டேய் விடுடா அவனை. விடாதீங்க. டேய் புடிங்கடா. டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வீட்டுக்குள்ள அந்த கூலிக்காரன் நுழைஞ்சிட்டான். புடிங்க. விடாதீங்க. நீலவேணி. ஏய் நீலவேணி. ஏய் நீலவேணி. என்னடா? கதவை தர. உள்ள எவனாவது வந்திருக்கானான்னு பார்க்கணும். இல்லட்ட, கதவு பூட்டி தான இருக்கு. உங்க அப்பா ரூம் பூட்டிட்டா கிடந்தது. அதுக்குள்ள எவனோ நுழைஞ்சிட்டான். நீ முதல்ல கதவு தர. உள்ள பார்க்கணும். சொன்னா கேளு. உள்ள போ. ஹலோ சொல்றேன். இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்க. கதவு தர. டேய் இங்கே ஏன்டா நிக்கிறீங்க? போய் அந்த பக்கமா தேடுங்க. தல. சே. அத்தை உள்ள ஒண்ணும் இல்ல. அத நாங்க பாத்துக்கறோம். நீ போ. சொன்னா கேளுங்க. ஏய் போடி. வர வர எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? உங்க அப்பா சும்மா இரு. ஐயா இவன் இங்க இருக்கான். பரதேசி சிக்கிட்டானா? இந்த கட்டையில போறவனுக்கு என்ன தைரியம்? டேய் கைய வெட்டதோட உன்னை சும்மா விட்டுற கூடாதா? அப்பவே உன் தலையை எடுத்துக்கணும். போடா திமிரு பிடிச்ச பயலே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்ப? உனக்கு என்ன பண்றப்பா? விடுங்க. ஏய் கூலிக்கார பரதேசி. டேய் இவன் சாவ பாக்குற எவனுக்கும் நம்மள எதுக்குற தைரியம் வரக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. சக்தி நீ இங்க இருந்து போயிடு. இவங்க கொலைகார பாவீங்க. இவங்கள மீறி நாம இந்த ஊரை விட்டு போக முடியாது. ப்ளீஸ் போயிடு. என்ன நம்புறல? அப்ப சுமாரு. என்ன புது பழக்கம்? தூங்கும்போது தண்ணி ஊத்தி எழுப்புறது. உசுப்னா எந்திரிக்க மாட்டேன். என்ன உப்பு கறிக்குது? எங்க இருக்கு நானு? ஆஹா, இவன் போனது இல்லாம நம்மளே வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானே. சிக்கனா செலச்சிருவாங்களையா. அது யாரு? இவன் எங்க இங்க வந்தா? யார் நீ? ஏன் சிரிக்கிற? ஓ அந்த பாலக்காரன் சொன்னானே அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் வாங்க மாப்ள. நேத்தே வர நீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? அந்த பையன் எங்க ஊர்ல இருந்து ஊருக்கு வந்திருக்கான். எந்த பையன்? நம்ம நீலவாணி பின்னாடி சுத்திட்டு இருந்தால சக்தி, அவன் தான். சந்தேகமே இல்லை, நீலவாணி தேடிதான் சக்தி இங்க வந்திருப்பான். ஏய் ஊரளியில ஆளுங்களை பாட்டுக்கடா. ஊருக்குள்ள எல்லா வீட்டையும் சல்லடை போட்டு சலிங்கடா.
கண்டிப்பா அவளை தேடிங்க வருவான். வீட்டை சுத்தி 4 பக்கம் ஆளுகள் நிக்க வை. புதுசா எவனாவது கடலைப்பட்டா அடுத்த நிமிஷம் அவன் இங்க இருக்கணும். அம்மா, காலையில நம்ம வீட்டுக்கு பால்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான். அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பார்க்க அப்படி இருந்தா, ரொம்ப கருப்பா இருந்தான். கைப்புள்ள புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்களையா. மாட்டுக்குள்ள ரோசம் வருதா அந்த ஊர்ல? என்ன லுக்கு காலை உடிச்சு இப்படி ஒன்னியால. அம்மா 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 அம்மா. எங்க அவன்? அதோ அவன்தான். இவனா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சக்தி சக்தி எழுந்துரு. ஹனி குட் மார்னிங். உங்க வீட்ல பெட் காஃபி குடுக்குற பழக்கம் இல்லையா? ஆமா, இவரு மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க மாப்பிள்ள பெட் காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டி இதே மாமனார் வீடு தாண்டி. வீட்டை சுத்தி ஆளுங்க. முதல்ல தப்பிக்கிற வழியை யோசி. பாவ இருக்கண்ணு. என்ன வாச வரைக்கும் வந்துட்டு யோசிச்சுட்டு நிக்கிற? வாவான்னு கூப்பிட்டுட்டு வாசல்ல நிக்க வச்சா என்ன அர்த்தம்? உள்ள கூப்பிடுறா. வா. யார் இவங்க? எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. இவங்க தான் நீங்க தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆமா, நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை அப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்னு அப்பாவை கொலை பண்ணணும்னு அலையறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள கொல்லணும்னு அப்பா நினைக்கிறாரு. அவங்க பகை வளர்ந்துகிட்டே இருக்கு. பின்ன இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? அக்கா சாவுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசலை பத்தா மிதிக்கிறேன். மாமா நிலவேணிய எனக்கு ஏன் கட்டி கொடுக்கலன்னு தானே கேட்க போற? இவ அந்த பைய கூட பழகுனது உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வேணா அவ மேல இருக்கிற ஆசையில நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு அவளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னு வை, அவளுடைய நிம்மதியும் போயிடும், என்னுடைய சந்தோஷமும் போயிடும். உனக்கும் வாழ்நாள் பூரா ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன வாசம் தானே மாப்பிள்ள? வாஸ்தவம் தான் மாமா. வெளியில என்ன பண்ற சக்தி? உங்ககிட்ட இருக்கிற புடவெல்லாம் கொண்டு வா. புடவையா? எதுக்கு? சொன்னது செய். ஓ, வர சொல்லிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உறவு விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதான் நீலவேணிய உன் தம்பிக்கு பேசலான்னு வர சொன்னோம். நீங்க முடிவு பண்ணா போதுமா? என்ன வைரக்கண்ணு பிரச்சனை பண்ண போற மாதிரி பேசுற? உன் தம்பிக்கு என்ன வேணுமோ அதை கேட்க வேண்டியதானே? யோ, நான் என்ன ரயில் ஏரோப்ளான கேட்க போறேன்? அப்ப தட்டை மாத்திர வேண்டியதானே? என்னமோ சட்டையை மாத்திர மாதிரி பேசுற. பேச வேண்டியது நிறைய இருக்கு. முதல்ல அதை முடிவு பண்ணுவான். மச்சான், நீ கட்டியிருக்க வேட்டியை தவிர எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா தான் தட்டை மாத்திக்க முடியும். ஏண்டா பொண்ணு பார்க்க வந்தியா இல்ல கொள்ளடிக்க வந்தியா? யோ, யாரையா கொள்ளையடிக்க வந்தது? எங்க அக்காவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தாலி கட்ட நேரத்துல வந்து எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா தான் தாலி கட்டி ஒத்த கால்ல நின்ன. எங்க அப்பா வேட்டி முதல் கொண்டு உருவிட்டானே நீ தாலியை கட்டின. கடைசியில என்னாச்சு? எங்க சொத்துக்கு சொத்தும் போச்சு, எங்க அக்கா உசுரும் போச்சியா? உட்காரு உட்காரு உட்காரு. டேய், உங்க அக்காளுக்கு ஆயுசு கம்மி, போய் சேர்ந்துட்டா. வாழ வந்து எங்க அக்கா விஷம் கொடுத்து கொண்டுட்டீங்க. டேய், பழசெல்லாம் கிண்டாத. இப்ப என்ன நடக்கணும் அதை மட்டும் சொல்லு. அதத்தான் நானும் சொல்றேன். சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தா என் தம்பி தாலி கட்டுவான். அண்ணா, என்னடா? நீலவேணி மேல நான் ஆசையை வளர்த்துட்டேன். பணம் கிடான்னு பேசி என் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கண்ணே. ஏன்டா வீட்டு வேலைக்காரி வகுத்துல 6 மாசம் குழந்தைய வளர்த்துட்டு இங்க வந்து இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பொத்திக்கிட்டு நில்லு.